ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு பாயாசத்தை செய்ய போகிறோம். இது பாருங்கள், இது ஜவ்வரிசி ஒரு அரை மணி நேரம் இப்படி தண்ணியில் ஊற வச்சுட்டா நல்லா ஜல்தி வெந்துடும், ஸ்மூத்தாக வெந்துருங்க. அப்புறம் சேமியா பாருங்கள், இது ரோஸ்டட் சேமியா நான் வாங்கியிருக்கிறேன், பாம்பே ரோஸ்டட் சேமியா. அப்புறமா பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை. ஒருத்தர் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க, யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சர்க்கரையும் இந்த ஏலக்காவும் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். அப்புறமா இதில் என்ன ஸ்பெஷலுன்னா, இந்த பாதாம் பவுடர் எடுத்துருக்குறேன், 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம், பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள். பாயசத்துக்கு கொஞ்சம் நிறையாவே பாயசம் செஞ்சிட்ருக்குறேன். தண்ணி நல்லா கொதித்து வரப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்திக்கலாம். வாங்க மக்களே, தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இது ஊறி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கிங்க, ஜல்தி வெந்துடும். அப்படியே போட்டோம்னா அது ஜல்தி வேகாது. போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு போடுறதுனால ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேகட்டும் ஜவ்வரிசி, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி போட்டது இப்படி நல்லா பெருசாக ஆகிட்டு வருது பாருங்கள். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி பெருசாக நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வேகணும். பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா பெருசாகிட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். சேமியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு நல்லா சேமியா வெந்து வரட்டுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன். அதில் வந்துட்டுங்க ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டுட்டா போதும். ஏலக்காய் பொடியாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தொல்லியோட கூட போடலாம், ஆனால் நான் போடல. பாருங்கள், நம்ம சுகரு ஏலக்காய் பவுடர் பண்ணிட்டு வந்து வச்சாச்சு. இது நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். பாருங்கள் மக்களே, சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். திக்காக வந்துட்டுருக்குது. இது நம்ம பாலெல்லாம் சேர்த்துட்டா அப்புறம் சரியாக போயிருங்க. பாருங்க மக்களே, நல்லா வெந்து வந்துருச்சு. ஜவ்வரிசி சேமியாலாம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன கடாய் நெய் ஊற்றிருக்கேன். நெய் முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் கலராக வறுத்துக்கலாம். நம்ம இந்த ஜாரில் ஏலக்காவும் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம திராட்சையும் வறுத்தாச்சுங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் பாலெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பாருங்கள் பாதாம் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் மக்களே, ஃபைனலாக முந்திரி திராட்சையெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். பாயாசம் ரெடி. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ பாயாசத்துக்கு வடை வேணும். நான் ஒரு 1/2 கிலோ உளுந்து ஊற போட்டிருக்கிறேன். இப்போ தான் 1 ஹவர் ஆயிருக்குது. 2 ஹவர் ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சமாக அரிசி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் இதையும் ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் கழித்து இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்க மக்களே, உளுந்தாட்டி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா அழகாக புளிச்சு வந்திருக்கு. அரைக்கிறப்போ சால்ட்டும் பெப்பரும் அப்படியே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி போட்டுட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. இப்போ நம்ம கொஞ்சம் சோடா பொடி கலந்துட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா மாவு ஒரு வாட்டி கலந்தாச்சு. தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நல்லா எண்ணெய் அடங்கு மட்டும் வடையை வேவிக்கணும். ஒரு 4 தான் போட்டிருக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சு அதையும் ஆட்டி போட்டேன். பச்சரிசி மாவு கலந்துட்டாலும் ஓகே தான். மாவு உளுந்த ஆட்டி எடுத்து பச்சரிசி மாவை நம்ம கலந்து நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சுட்டு அப்புறமா எடுத்து வடை சுட்டால் இந்த மாதிரி தான் வரும். நல்லா பொசு பொசுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த மாதிரி நுரையெல்லாம் நல்லா அடங்கினதி நம்ம எடுத்துடலாம். நுரை அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு. இதை வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். பாருங்க, அப்போலே 4 போட்டேன், இப்போது 6 போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். பாருங்க மக்களே, ஃபைனலாக உளுந்த வடையும் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷலு. இது எங்கள் அக்காவோட சேனலு சிஸ்டர் விலாக். நான் வந்துட்டு தங்கச்சி எங்கள் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நான் செய்கிற குக்கிங்கும் எங்கள் அக்கா வீடியோவில் போடுவாங்க. பாருங்கள், எல்லோரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்கள் அக்காவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும். சிஸ்டர்ஸ்னால் எல்லோரும் சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வடை இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு வடை செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.